இன்றைக்கி ஃப்யூச்சரில் இனிமேல் நடக்க போகிறதுல எப்படி பேசலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி டே 12. பேனாவை காணோம், அதனால் பென்சில் வச்சுருக்கேன். இப்போது இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசும்போது எப்போது சொல்கிற மாதிரி கண்ணை மூடி கேட்டுக்கோங்க. கேட்டு திரும்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும்னு தெரில. சரி, நம்ம முதல்ல பேசி பழகுவோம். ஸ்பெல்லிங் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். இனிமேல் பண்ண போகிறது. இதில் ஐ, வி, யூ, தே, ஷி, ஹி, சி, இட் எல்லாமே வில் தான் வரும். இதில் மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வெர்பில் என்ன பேசுவோமோ, ப்ளே, கம், கோ, அந்த மாதிரி சிம்பிளாக என்ன சொல்லுவோமோ அது மட்டும்தான் வரும். ஐ வில் அடுத்து நம்ம என்ன செய்கிறோமோ அந்த வேலை சிம்பிளாக வரும். அதுக்கப்புறம் நம்ம எதை பண்ண போகிறோம் அப்படின்றது அதுக்கப்புறம் வரும். ஈஸியாக படிக்கலாமா? ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு 10 பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பேசுகிறப்போ லேட் ஆகுது. நம்ம அப்படியே கண்டினியூஸாக பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். இது பார்க்காம சொல்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி பழகுறோம். நம்ம நாக்கை பழக்கிறோம். வி வில் ப்ளே ஃபுட்பால். வி வில் ப்ளே ஃபுட்பால். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. வி வில் ப்ளே கிரிக்கெட் அப்படி கூட சொல்லிக்கலாம். அந்த ஒரு சில வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசி நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி. பேசிக் மட்டும்தான் இப்போ நம்ம கற்றுக்குறோம். மற்றபடி இந்த விளையாடுற ஃபுட்பால், கிரிக்கெட் அதெல்லாம் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த யூ வில் ப்ளே அப்படின்றது மட்டும் மாற்றிக்கணும். மாற்றக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். வளர்றேன்னா வி வில் ப்ளே அந்த மட்டும் மாற்றக்கூடாது. ஓகே. யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுவீங்க, சரியா? நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்லட்டுமா? யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். தே வில் கம் டுமாரோ. தே வில் கம் டுமாரோ. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. இப்போ நான் சொல்லட்டுமா? தே வில் கம் டுமாரோ. கரெக்டா? ஓகே. அடுத்து ஷீ வில் சிங் எக்ஸலண்ட்லி. ஷீ வில் சிங் எக்ஸலண்ட்லி. நீங்கள் சொல்கிறீங்களா? ஷீ வில் சிங் மட்டும் கூட சொல்லிக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. நான் சொல்லட்டுமா? ஷீ வில் சிங் எக்ஸலண்ட்லி. அடுத்து ஹீ வில் ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க். ஹீ வில் ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. நான் சொல்லட்டுமா? ஹீ வில் ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க். அவனோட வேலையை முடிப்பான். அடுத்து இட் வில் ப்ளே வித் யூ. இட் வில் ப்ளே வித் யூ. அது உங்கள் கூட விளையாடும். சொல்கிறீங்களா? ஓகே. நான் சொல்லட்டுமா? இட் வில் ப்ளே வித் யூ. ஓகே. தே வில் கோ டு த மூவி டுநைட். தே வில் கோ டு த மூவி டுநைட். நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லட்டுமா? தே வில் கோ டு த மூவி டுநைட். அடுத்து ஹீ வில் நாட் ப்ளே கிரிக்கெட் இன் திஸ் ஈவினிங். இப்போ பாருங்கள், நாட் போட்டு வருது. செய்யலை அப்படின்றதுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். நேற்று அப்படி தான் கொஞ்சம் மாறி வந்துச்சு இல்லை? ஆனால் இதில் வில்க்கு பக்கத்தில் நாட் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஹீ வில் நாட் ப்ளே கிரிக்கெட் இன் திஸ் ஈவினிங். நம்ம அங்கே பார்த்தோம்ல, வி வில் ப்ளே ஃபுட்பால். இங்கே ஹீ வில் நாட் ப்ளே கிரிக்கெட் இன் திஸ் ஈவினிங். அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஓகேவா? நம்ம சொல்லாமா? ஹீ வில் நாட் ப்ளே கிரிக்கெட் இன் திஸ் ஈவினிங். சொல்லுங்கள். கொஞ்சம் சிரமமாக இருக்கா? பரவாயில்ல, சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பழகலாம். நான் சொல்லட்டுமா? ஹீ வில் நாட் ப்ளே கிரிக்கெட். ஹீ வில் நாட் ப்ளே கிரிக்கெட் இன் திஸ் ஈவினிங். அவ்வளோதான். அடுத்து ஐ வில் நாட் ஈட் நான்வெஜ் டுமாரோ. ஐ வில் நாட் ஈட் நான்வெஜ் டுமாரோ. நாளைக்கு ஃப்ரைடேவாக இருந்தால் சில பேர் சாப்பிட மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஐ வில் நாட் ஈட் நான்வெஜ் டுமாரோ. சொல்லுங்கள். ஓகே. நான் சொல்லட்டுமா? ஐ வில் நாட் ஈட்
நான்வெஜ் டுமாரோ. இப்போ இதோட முடிச்சுக்கலாமா? இனி வர நாட்களில் நிறைய புதுசு புதுசாக கற்றுக்கலாம். ஒரு வார்த்தையை வச்சு நிறைய எப்படி பேசலாம் அப்படின்றதெல்லாம் கற்றுக்கலாம். பை.